ஏங்க, நான் வரலன்னு சொல்லியும் என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்களே. நான் மட்டும் தனியாக வந்து பார்த்தேன்னா நல்லா இருக்காது. உனக்கு என்ன, அவனை தான் நல்லா தெரியும்ல. வா வாமா. ம். Hey. இப்படி தம்பதி சமேதம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க, கம் ஆன், உள்ள வாங்க ப்ளீஸ். வா சாந்தி. வாங்க வாங்க. வாட் a pleasant surprise. வாங்க உட்காருங்க ப்ளீஸ், சிட் டவுன். பரவாயில்லடா. என்ன இந்திராவை கூட்டிட்டு வரலையா? இந்திரா தூங்கிட்டு இருந்தா. தூங்கட்டும், குழந்தைங்களுக்கு தான் நிம்மதியான தூக்கம் வரும். ஒரு ஃபார்மாலிட்டி கூட நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு என்னால கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு துப்பாக்கி சுட தான் தெரியும், அடுப்பு பற்ற வைக்க தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. என்ன மன்னிச்சிடா. எதுக்குடா, நீ என்னடா தப்பு பண்ண? என் அப்பா வீடு தேடி வந்த உன்னை தேவையில்லாதெல்லாம் பேசி அவமானப்படுத்திட்டாருடா. டேய், யாருடா பேசுனது? என் ஃப்ரெண்டோட அப்பா தானே. அத நான் அவமானமா நினைக்கலையே. கார்த்திக், ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. அவர் பேசுனது நியாயம் தானே? என்னடா சொல்ற? ஆமாண்டா, உன்னை பெத்து படிக்க வச்சு ஆளாக்கி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்து உன் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாரு, அவரை நீ சங்கடப்படுத்திட்டியாடா? நான் சங்கடப்படுத்திட்டேனா? டேய், புள்ளைய பெத்தவங்களுக்கு அந்த புள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குண்டா. ஆசை மட்டும் இல்ல, 1000 கனவுகளே இருக்கும். அந்த கனவுகளோடு இருக்கும்போது தான் நீ சாந்திய குழந்தையோட கூட்டிக்கிட்டு அங்க வந்து இறங்கின. அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை என்கிட்ட அப்படி பேச வச்சது. டேய், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அவங்க எல்லாரும் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு எனக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அவங்களும் நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பன்னு எதிர்பார்க்கலையடா. டேய், நீ சாந்திய கல்யாணம் பண்ணது தப்பு இல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்லடா. அண்ணா, ஏற்கனவே என்னால இவர் பல வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீங்க வேற இந்த சமயத்துல இப்படி எல்லாம் பேசி ஏன் இவர் வேதனையை அதிகப்படுத்துறீங்க? வேதனையா? ஏன் கார்த்திகா? கார்கில் போர்ல 1000 எதிரிகளை எதிர்த்து போராடின இந்த வீரனுக்கு இந்த சாதாரண வீட்டு பிரச்சனை ஒரு வேதனை கொடுக்குமா? என்னம்மா, பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேனா? இல்லண்ணா. டேய் கார்த்திக், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுடா. பேசாம நீங்க 3 பேரும் என் கூட டெல்லிக்கு வந்துருங்களேன். என்னண்ணா பேசுறீங்க? ஏற்கனவே அந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் எங்களால தான் வருதுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இவரை டெல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்னா பெத்தவங்க கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்கிற பழிப்பாவும் என்ன வந்து சேராதா? அண்ணா, ராணுவத்துல துப்பாக்கியை ஏந்தி எதிரிங்களை போராடுறதுக்கு வீரமும் விவேகமும் இருந்தா போதும். ஆனா குடும்பங்கிறது அப்படி இல்லைன்னா. இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். அதையும் தாண்டி நம்மள எதிர்க்கிறவங்க கிட்ட கூட அன்பு காட்டணும். இந்த அன்பால அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லார் மனசுலயும் கண்டிப்பா இடம் பிடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாந்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டே கார்த்திக், என்ன பிரச்சனை வந்தாலும் சாந்தியை மட்டும் கைவிட்டுறாது. அவளை நான் கைவிட்டேன்னா நான் என் உயிரையே விட்டுருவேண்டா. குட், அந்த முடிவுல நீ மாறாம இரு. அண்ணா, உங்க வைஃப் அவ டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப கூடிய சீக்கிரம் உங்களை ஒரு ஜீவன் அப்பான்னு கூப்பிட வரப்போகுது. தினேஷ்,
தினேஷ் எழுந்துடா. எழுந்து காஃபி குடிடா. டேய் என்னடா காஃபி குடிச்சிட்டு படுத்துட்ட? குடிக்கிறதுக்கு தானே காஃபியை கொடுத்தம்மா. டேய் இன்னைக்கு நீ சீக்கிரம் எந்திரிக்கணும்டா. ஏன் தண்ணி லாரியை துரத்தணுமா? உனக்கு ஏண்டா அந்த வேலை? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. சீக்கிரம் எழுந்து குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடா. ஆடா போமா. அண்ணே கையை கொடு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே. என்ன இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கலாம்ல? நீ வந்தாதான் எனக்கே சாப்பாடு. உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. கடவுளே, காலங்காத்துல அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்கிட்ட சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்பா அண்ணே காலையில பாடுறதுக்கு பேர் தான் சுப்ரபாதம். சரி சரி இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் போ. இவன் இப்படியெல்லாம் சொன்னா எழுந்திருக்க மாட்டான். இவனை அப்படியே தூக்கி பாத்ரூம்ல போடலாம். அண்ணே எழுந்துரு. எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றேன்ல. விடு சரி விடு விடு. அண்ணே விடு விடுன்னு சொல்ற. போறேன் போறேன் நான் போறேன். தூக்கமே இல்ல. சீக்கிரமா குளிச்சிட்டு வா. இப்படி தள்ளினாதான் நீ குளிப்ப. தீர்காயுசோட நோய் நொடி இல்லாம இருக்கணும். இந்தடா இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கோ. Thank you. Thank you very much. Hey, நல்லா இருக்கு. ஏன் செலக்ஷன் மாதிரியே இருக்கு. வா. டேய் தினேஷ். என்னம்மா? இன்னைக்கு உன்னோட வழக்கமான வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் பிறந்த நாளைக்கு மாமா வீட்டுக்கு போய் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர. அனிதாவுக்கு ஸ்வீட் கொடு. உன் வருங்கால மனைவியோட உன் பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுற. என்னம்மா சொல்றீங்க? மாமா வீட்டுக்கோ அனிதா வெளியில கூட்டிட்டு போனாலும் என்ன சந்தோஷம்? வாழை இலையில வடை பாயசத்தோட சோறு தான் போடுவாங்க. வேற என்ன வேணும்? என்ன அர்ச்சனா, அண்ணன் தீர்த்தம் சாப்பிட முடியாதுல்ல? தலை எழுத்துடா சாமி. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது போற இடத்துக்கு தான் போகுமா? டே 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 இருடா. இங்க பாருடா, இது வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இனிமே அந்த வீட்டோட நீ ஜாக்கிரதையா பழகணும். அனிதாவை நீ கட்டிக்க போற. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா பழகணும். இந்த பிறந்த நாளை அவளோட கொண்டாடுறதாண்டா முறை. சரிம்மா போறேன். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு நேரா மாமா வீட்டுக்கு போறேன். போதுமா? ஆளை விடுங்க. சொல்லுங்க. கடவுளே, அனிதா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற வேலை இவன் திருந்தணும். வரவல இவன் மாத்தாம இருந்தா சரி. மாமா மாமா மாமா. என்ன தினேஷ்? கொஞ்சம் கீழே இறங்கி வாங்களேன். என்ன விஷயம்? கீழே வாங்க மாமா. இங்க இருந்து சொன்னா நல்லா இருக்காது. அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா. இரு வரேன். என்னப்பா வந்துட்டேன் சொல்லு. என்ன மாமா இது? நீங்க மட்டும் தனியா வந்தா எப்படி? அத்தை இங்க. ராஜேஸ்வரி இங்க வா. உன் பெரிய மாப்பிள்ள ஏதோ சொல்லணுமா? ஜோடியா இருந்தாதான் சொல்லுவாரா? வா. வா தினேஷ். என்னது தினேஷா? என்ன மாப்பிள்ளை பேர் சொல்லி கூப்பிடுற? மாமா அதெல்லாம் இருக்கட்டும். அத்தை, இந்த வீட்ல கிழக்கு திசை எந்த பக்கம்? ஏன்பா? முதல்ல சொல்லுங்க அத்தை. இந்த பக்கம் தான். மாமா கொஞ்சம் கிழக்கு பார்த்து நில்லுங்களேன். என்ன அது என்னெல்லாம சொல்லிட்டு இருக்கிறான்? ஒரு நிமிஷம் மாமா. அத்தை, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். 2 பேருமே என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருக்கு. திடீர்னு வந்து சொல்றியப்பா. உனக்கு என்ன கொடுக்கலாம்? ஐயோ மாமா, என்ன மாமா இது? இந்த செயினை போட்டுக்க. Thank you மாமா. Many happy returns. Thanks மாமா. இது என்னது? ஸ்வீட்டா? ஆமா மாமா. முதல்ல கொடுக்க வேண்டியது கொடு. அனிதா
Many more happy returns of the day. Thank you. நீ பேசிட்டு இருப்பா, நான் பாசம் பண்ணி எடுத்துட்டு ஐயோ அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எவ்வளோ ஹோட்டல் இருக்கு, நமக்காக தானே செலவு பண்ணி கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எங்களை எல்லாரையும் கட்டி ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போறியா? இல்ல மாமா, அனிதாவை கூட்டிட்டு போய் ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கலான்னு பிளானு. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போலான்னு. மாமா, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். என்னுடைய பிறந்த நாள், ஏதோ ஆசைப்பட்டேன். வேண்டானா விட்டுருங்க. இட்ஸ் ஓகே. நீ விருப்பப்படுறபடியே நீ அனிதாவுக்கு ட்ரீட் கொடு. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ வெரி மச். அக்கா, Wish you a happy birthday, Dinesh. தேங்க்யூ வெரி மச். இந்தாங்க அத்தை, எல்லாரும் கொடுங்க. சரிப்பா. அம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அனிதா, போலாமா? அப்பா. கரியா. அனிதா, பார்த்து போயிட்டு வாங்க. அதே இதுன்னு கேட்டு செலவு வச்சிடாத. பரவாயில்ல அத்தை, அனிதா என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். வரேன் அத்தை. வரேம்மா. போயிட்டு வா. போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. என்னம்மா? ஏமா, அன்னைக்கு நான் அர்ஜுன் மாமா கூட வெளியில போனதுக்கு அப்பா எப்படி கத்துனாரு, அடிச்சாரு. இன்னைக்கு அவரே அனிதாவை தினேஷ் மாமா கூட அமுச்சு வைக்கிறாரு. ஏய், மெதுவா பேசு, அவர் காதுல விழுந்துற போது. அப்படிதான் கத்துவேன், இன்னும் கத்தி கூட பேசுவேன். ஏமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்டுமேமா அப்படி சிரிச்சு வெளில அனுப்புறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அது அவரோட தங்கச்சி பையன், அதனால பாசத்தை பொழியறாரு. அர்ஜுன் மாமா உன் சொந்தம், அதனால வெறுப்ப காட்டுறாரு. இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட கேட்காம விட மாட்டேன். உங்க அப்பா சிரிச்சு ரொம்ப நாளாச்சு, அவர் சந்தோஷத்தை கெடுத்துறாதம்மா. 1000 இருந்தாலும் உன் புருஷனை நீ விட்டு தர மாட்டியே. என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட கேட்டே தீருவேன். கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். அனிதா, உண்மையிலேயே எனக்கு இந்த நிமிஷம் ஃப்ரீஸ் ஆனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா? நிச்சயமா. நான் இந்த போட்டோ எடுக்கும்போதே பிரிண்ட் வருமே, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த சின்ன பசங்களாம் எக்ஸாம் எழுதிட்டு எப்படா பாஸ்ங்கிற ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு எனக்கு இப்போ. எனக்கு ஒன்றும் அவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஏன்? நீங்க இன்னும் பெரிய கார் வாங்கணும், பெரிய ஸ்டுடியோ ஓபன் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? வசதியும் வாழ்க்கையில ஒரு அங்கம் தானே. இது பார், இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. அந்த சந்தோஷம் இந்த பேச்சால கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? பிறந்த நாளுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நாள். அதுல ஏதாவது ஒரு குறிக்கோளை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிறமா? அனிதா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். உன்னை ஒய்ஃபா அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாடலிங்ல எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருப்பீங்க. ஏய் அனிதா, அது வேற இது வேற. அது வெறும் தொழில், இது வாழ்க்கை. மாடல்ஸ் கண்ணோட போயிடுவாங்க, நீதான் எப்பவுமே இங்க இருப்பல்ல. போய் பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அனிதா, எனக்கு போய் பேச முன்னாடிலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்போ பிடிக்கிறது இல்ல. ஏன்னா என் அனிதாவுக்கு பிடிக்கிறது இல்ல. போதும் போதும் ஐஸ் வச்சது. எந்த ஹோட்டல் போறோம்? எந்த ஹோட்டலா இன்னும் டிசைட் பண்ணல. நீ டிசைட் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஹாய் தினேஷ், ஹாப்பி பர்த்டேடா.
ஏய் தேங்க் யூ டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. டேய் சாயந்தரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடையார்ல இருக்க நம்ம ஃபிளாட்டுக்கு வந்துருவாங்க. நீயும் வந்துடுடா. டேய் மச்சான் என்னால முடியாதுடா. ஏய் மச்சான் என்னடா யோசிக்கிற? கேக், ஃபுட், ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ வர வேண்டியது, கேக் வெட்ட வேண்டியது, ஊத வேண்டியது, ஊத வேண்டியது. என்ன மறந்துடாத மச்சான். கண்டிப்பா வர. வச்சிட்டமா? பை. டேய் நான் என்ன யாருங்க போன்ல? அனிதா எந்த ஹோட்டலுக்கு போலான்னு நீ கேட்டுட்டு இருந்தா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா. வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நீங்க போங்க. என்ன சொல்ற நீ? நான் மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும்? வேற யார் வரணும்? நீயும் வரணும் தான். நோனோ நான் வரல. என்ன அனிதா உன்னை டின்னர் கூட்டிட்டு போறேன்னு வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லி கூட்டிட்டு வந்து இப்ப நான் மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஜாலியா இருங்க. நான் எதுக்கு? இத பாரு, இப்ப இவ்வளவு நேரம் சந்தோஷமா ஜாலியா போயிட்டு இருந்தோம். இப்ப நீ வரலன்னு சொன்னா என் சந்தோஷம் துக்கமா மாறிடும். ஏய் அங்க போன மாதிரியே தெரியாது. என்ன ஜஸ்ட் ஒரு half an hour ப்ளீஸ் அனிதா எனக்காக வாயேன். சரி ஓகே வரேன். ஓகே that's it. Anita. Hi Macha. Okay. Everybody, this is Anita, my fiancée. Okay, டேய் கேக் அரேஞ்ச் பண்ணி சொல்றீங்க. ஒண்ணுக்கு எங்க வா. வாடா. அனிதா எல்லாரும் கை தட்டுங்க. Happy birthday to you. Happy birthday. Thank you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Dinesh. Happy birthday to you. Thank you, Dinesh. இந்த Dress தினேஷோட செலக்ஷனா? இல்ல அதெல்லாம் இல்ல, என்னோட தான். டேய் இன்னொரு பேக் கூட சீக்கிரம். ஏய் மச்சான் ராபடா. ஏய் தினேஷ் அனிதா நான் தான ரொம்ப பிகு பண்ணிக்கிறேன். போறோம் தானே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் தான கேக்குறேன். கம் ஆன் அனிதா இதெல்லாம் ஒரு ரிஹர்சல் மாதிரி. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இதெல்லாம் உண்டு தானே.